பரமசத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 12 இன்றைய தலைப்பு தூதுவ பணி தொடர்கிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சங்கீதம் 68 இன்று வேதத்தில் பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இருப்பதால் வேதாகமம் முதலில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது என்ற தவறான நம்பிக்கை பலருக்கும் இருக்கலாம். இருப்பினும் இந்த முக்கியமான பணிகள் மொழிபெயர்ப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்டன. இன்று பரிசுத்த ஆவியானவர் வேதாகமம் மற்றும் பிற கிறிஸ்தவ புத்தகங்கள் அனைத்து மொழிகளிலும் தயாரிப்பதற்கு வழிகாட்டுகிறார். இதனால் அவை அவர்களின் தாய்மொழிகளில் கிடைக்க வழிநடத்துகிறார். வேத வசனங்கள் எபிரேயு, கிரேக்கம் மற்றும் அரேமிக் மொழிகளில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளன என்று கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் தேவனிடம் அன்பான அர்ப்பணிப்பு கொண்ட மனிதர்கள் அவருடைய செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப விரும்பினர். அதனால் அவை இன்று வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கின்றன. இந்த ஊழியம் இன்றும் மிஷனரி ஊழியர்கள், சுவிசேஷகர்கள் மூலம் தொடர்கிறது. அவர்கள் ஆரம்பகால மொழிபெயர்ப்பாளர்களாக செயல்பட்டு தொலைதூர நாடுகளுக்கு பயணம் செய்தார்கள். அவர்கள் மிகவும் கஷ்டமான மற்றும் சவாலான இடங்களுக்கு சென்றார்கள். இன்னும் சுவிசேஷம் கேட்கப்படாமல் இருப்பவர்களை தேடிச் செல்கிறார்கள். பிறகு அந்த மக்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தமான மொழியில் நற்செய்தியை தெரிவிக்கிறார்கள். நாம் உலகெங்கும் சென்று அனைவருக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அறிவுறுத்தினார். மாற்கு 16 அழிந்து போனவர்களை தேடி எங்களை அனுப்பினார். அவர்களை எங்கும் தேடி செல்ல வேண்டும். இந்த கட்டளை பரிசுத்த வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இது இன்று கிறிஸ்தவர்களின் பணியை துரிதப்படுத்தியுள்ளது. அவர் கொடுத்த தரிசனத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அந்த தரிசனம் சுவிசேஷத்தின் செய்தியை கேட்க வேண்டியவர்களை சென்றடைகிறது. எல்லா மொழிகளிலும் பேசுபவர்களிடம் சென்றடைய சுவிசேஷத்தை கேட்பதற்கும் அதற்கு பதிலளிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றும் இந்த பணி முடியவில்லை. இது இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். நற்செய்தி ஒவ்வொரு நபருக்கும் சென்றடையும் தரிசனம் அன்று போலவே இன்றும் முக்கியமானது. அதனால்தான் நாம் பல்வேறு நாடுகளில் பணி செய்து உலகின் எல்லா மொழிகளிலும் இந்த தியான புத்தகம் கிடைக்க உதவிய தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இதன் விளைவாக தேவன் வருவதற்கு முன்பே நாம் பூமியின் எல்லைகளை அடைய முடியும். மத்தேயு 24 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று கர்த்தர் கூறினார். நீங்களும் உலகளாவிய பணியில் பங்காளராக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, உலகம் முழுவதும் உள்ள நற்செய்தி மொழிபெயர்ப்பாளர்கள், மிஷனரிகள் மற்றும்
ஊழியர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பகுதிகளில் நற்செய்தியை பிரசங்கிப்பவர்களை பாதுகாப்பது குறிப்பாக தீய மற்றும் அநீதியான மனிதர்கள் இடத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பது, கிறிஸ்துவுக்குள் தடையின்றி உமது வார்த்தையை கொண்டு செல்ல அவர்களுக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.